வணக்கம் மக்களே. இன்றைக்கு வந்து நாங்கள் என்ன வீடியோ பார்க்க போகிறோம்ன்றா ஒரு அலி எக்ஸ்பிரஸ் சம்மந்தமான வீடியோ. அதை பற்றி நிறைய நியூஸ் வந்து நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. இலங்கைக்கு வந்து அலி எக்ஸ்பிரஸ் இல்லை, அது இனி வராது, அந்த மாதிரி நிறைய பேர் சொல்லி கொண்டு இருக்காங்க. அது என்ன மாதிரி அந்த விஷயம் உண்மையாக, அதில் இருக்கிற பிரச்சனை என்ன, அதுதான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க. அப்போ தொடர்ந்து இந்த வீடியோவை பாருங்கள். முதலாவது அலி எக்ஸ்பிரஸ் வந்து இலங்கையிலே வந்து நம்பர் 1 சொல்லலாம். ஏனென்றால் நம்பர் 1 மீனிங் பொருளை வந்து இலகுவாகவும் அது அதே நேரத்தில் வந்து ஃப்ரீ ஷிப்பிங் ஆப்ஷனும் இருக்குது. அதே நேரத்தில் மிக மிக விலை குறைவான இதாக இருக்குது அலி எக்ஸ்பிரஸ். ஏன்னா 2-3 தேமு இருக்குது, டராஸ் இருக்குது, அலி எக்ஸ்பிரஸ் 3 இருக்குது. இதில் வந்து பார்த்திங்கன்னா அலி எக்ஸ்பிரஸ் தான் மிகவும் விலை குறைவாக காணப்படுது. நான் வந்து அனலைஸ் பண்ணி பார்க்கும்போது ஓகே, நானே ஒரு 2 பொருள் வந்து ஆர்டர் போட்டிருக்கேன் அலி எக்ஸ்பிரஸில். அது இன்னும் வராமல் தான் இருக்குது. அதை பற்றி என்னென்ன பிறகு இதில் முதலாவது வந்து அலி எக்ஸ்பிரஸ் வந்து எல்லாத்தோடையும் ஒப்பிடும்போது அது வந்து மிகவும் விலை குறைவாக காணப்படுது. அதால் பெஸ்ட்டாக இருந்துச்சு. எல்லோரும் வந்து நிறைய பேர் வந்து இலங்கையில் இருந்து ஆர்டர் பண்ணிக்கலாம். இப்போ என்ன நடந்ததுன்னு பார்க்க போனோம்னா, இலங்கைக்கும் பாகிஸ்தானுக்கும் தான் இந்த வந்து டெக்ஸை வந்து அவங்க இப்போ வந்து இது பண்ணிக்கலாம். என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து இலங்கையில் வந்து வந்த பொருள் வந்து இந்தியாவில் விரைக்க வந்து அதுக்கான டேக்ஸ் பே பண்ணணுன்ற மாதிரி இப்போ சொல்கிறாங்க. சில பொருட்கள் வந்து பார்த்திங்கன்னா 2000 பொருளாக இருக்கும், ஆனால் அதுக்கு டேக்ஸோடு சேர்த்து 10,000 12,000 எல்லாம் போகுது. அதெல்லாம் நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க. முக்கியமாக அலி எக்ஸ்பிரஸ் வந்து சைனாலேருந்து தான் நிறைய பொருட்கள் வந்து வாரதால சைனாவில் இங்கே வந்து இலங்கையில் கஸ்டமர் கிளியர் பண்ணி வெளியில் வாரதுக்கு தான் இப்போ நிறைய பிரச்சனை இருக்குங்க. நான் 2 பொருள் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தேன். அது 2மே இப்போ ஏர்போர்ட்லாம் இருக்குது. இப்போ ஆர்டர் பண்ணி 20 நாள் கிட்ட ஆகுது. ஆனால் இன்னும் வெறும்னு சொல்லியிருக்காங்க. நான் கேட்ட விதத்தில் அதுக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை, அது வெறும்னு சொல்லியிருக்காங்க. அதனால் நீங்கள் பயப்பட தேவையில்லை. இதுக்கு முதல் ஆர்டர் பண்ணாக்கள் வந்து உங்களை பொருள் வராதோன்ட்டு பயப்பட தேவையில்லை. ரீஃபண்ட் எல்லாம் ஆப்ஷன் இருக்கிறால நீங்கள் ஒன்றுக்கும் யோசிக்க தேவையில்லை, எல்லாமே வந்து சேரும். இல்லாட்டி ரீஃபண்டாக தருவாங்கன்ட்டு நம்புங்க. சரியா, கொழும்புலேருந்து அந்த கஸ்டமர் கிளியர் பண்ணி எங்களுக்கு டெலிவர் பண்ணுறதுக்கான கொம்பனிகள் வந்து முன்வரையில் என்னென்னா ஏற்கனவே நிறைய பிரச்சனைகள் இருக்கிறால இந்த இது. அதாவது ஒரு கொம்பனி வந்து முன் வந்து இதை எடுத்து நடந்தால் நல்லா இருக்கும். ஏன்னா ஸ்மூத்தாக இருக்கும் இந்த ஷிப்பிங் எல்லாமே. அதை விட நான் சொன்ன மாதிரியே ஒரு ஃப்ரீ ஷிப்பிங் ஆப்ஷனில் நான் ஆர்டர் பண்ணேன் எல்லாமே. ஆனால் இனிமேல் வந்து ஃப்ரீ ஷிப்பிங் இருக்காதுன்னு நினைக்கிறேன். சில பொருட்களுக்கு மட்டும்தான் இருக்கும். முக்கியமாக அலி எக்ஸ்பிரஸில் வந்து சாய்ஸ்ன்ற ஒரு இது ஒன்று இருக்குது. அதில் வந்து நீங்கள் ஆர்டர் பண்ணும்போது உங்களுக்கு சேஃபாக இருக்கும். பார்த்து நீங்கள் ரிவ்யூவை பார்த்து என்ன மாதிரி பொருள் வருதா அந்த ரிவ்யூவை பார்த்து ஆர்டர் பண்ணுங்கள். ஆர்டர் பண்ணும்போது முன்னாடியெல்லாம் 1 கிலோவுக்கு வந்து 800 ரூபா கொடுத்தா காணும், இல்லை சில நேரம் அதுவும் கொடுக்க தேவையில்லைன்ற மாதிரி இருந்துச்சு. இப்போ வந்து என்ன செய்ய போகிறாங்க, இந்த HS கோட்ன்றதை பயன்படுத்தி டேக்ஸை எடுக்க போகிறாங்க. அதால் வந்து ஒவ்வொரு பார்சலுக்கும் வந்து தனித்தனியாக டேக்ஸ் கிலோ இல்லாமல் இப்போ வேறு உள்ளுக்க ஒரு கிலோண்டா 2-3 ஐட்டம் வரும். ஆனால் இப்போ அப்படி இல்லை. இப்போ நீங்கள் ஒரு எலக்ட்ரானிக்னா அதை ஸ்கேன் பண்ணி அதுன்ற டேக்ஸ் எவ்வளவோ அதை பே பண்ண வேண்டி வரதால் டேக்ஸ் வந்து கூடலாம். அதால் உங்களுக்கு வந்து பொருளை விட கூடியதாக வர்றதுக்கான காரணங்கள் வந்து இதுதான். இதை பற்றி வந்து சதுரங்க அபேசிங்க வந்து இதுக்கு பொறுப்பாக இருக்கிற மினிஸ்டர் வந்து அதை பற்றி அவர் ஒரு போஸ்டே போட்டிருக்கார் ஃபேஸ்புக்கில். அதை நான் உங்களுக்கு போடுறேன் பாருங்கள். இவர் சொல்கிற பார்க்கும்போது லோக்கல் ப்ராடக்ட்டுக்கு வந்து ஒரு சேஃப்டிக்காக தான் இது நடக்குதுன்ற மாதிரியும் எங்களுக்கு தோணுது. அதாவது ஃபாரினாக சீப்பாக வேண்ட ஐட்டத்தால் லோக்கலில் வந்து செய்கிறாக்களுக்கு வந்து அது வந்து பிஸ்னஸில் பிரச்சனை வரும். அதைத்தான் இதில் சொல்ல போகிறேன். அதை விட அவர் சொல்கிறது என்னென்னா, இது பயப்பட தேவையில்லை, இது வந்து பிரச்சனை இல்லை, இது ஒரு பெரிய பிரச்சனை இல்லை, இது வந்து நாங்கள் கொஞ்சம் டேக்ஸு தான் மாத்திரம் இல்லையா, மற்றபடி ஒரு பிரச்சனை இல்லை, பொருள் வரும் என்ற மாதிரி தான் அவர் சொல்கிறேன். நான் வந்து பட்ஜெட்டாக எலக்ட்ரானிக்கல் மற்ற சார்ஜர் ஹெட்ஃபோன் அப்படி நிறைய ஐட்டங்கள் வந்து எலக்ட்ரானிக் சம்மந்தமான ஐட்டங்கள் வந்து முதல் சீப்பாக இங்கே இருக்கிற இன்னும் சொல்ல இலங்கையில் நீங்கள் கடையில் வேண்டதுக்கும் அலி எக்ஸ்பிரஸ் வந்து நிறைய வித்தியாசம் இருக்கும். அப்படியே வேண்டி கொண்டு இருந்தான். ஆனால் இப்போ வந்து இந்த பிரச்சனையால் வந்து நீங்கள் இனி வந்து வேண்டுறது கஷ்டம். அதை விட இன்னொரு பிரச்சனை என்னென்னா, வேணுனாலும் அப்படி நீங்கள் டேக்ஸ் கூட பே பண்ண வேண்டி வரும். அதை விட சில ஐட்டங்கள் எனக்கு தெரிஞ்சு 90க்கு ஒரு 10% ஐட்டங்களுக்கு மட்டும்தான் டேக்ஸ் வந்து குறைவாகவும் ஃப்ரீயாகவும் இருக்குது. மற்ற எல்லாமே கூட. நான் முதல் பார்த்த பொருள் இப்போ பார்க்கும்போது அதை வந்து அதிகமாக தான் இருக்குது. அதால் வந்து கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குங்க நீங்கள் வேண்டும்போது. அதை விட இன்னொரு பிரச்சனை என்னென்றால், நீங்கள் வந்து ஆர்டர் பண்ணால் ஒரு 2-3 மாதம் வெயிட் பண்ணி பொறுமை இருந்தால் ஆர்டர் பண்ணி எடுத்துக்கோங்க. 20-25 நாள் ஆகிட்டுது. இப்போ நான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். வெறும்னு நம்புகிறேன். வந்தால் அதையும் நான் உங்களுக்கு என்னென்ன பொருள் ஆர்டர் பண்ணாலும் அதை பற்றி உங்களுக்கு அடுத்த வீடியோவில் நான் சொல்கிறேன். சரி, இப்போ என்ன செய்யலாம் அப்படின்னு நீங்கள் யோசிச்சிங்க. இப்போதைக்கு நீங்கள் பொருட்கள் ஆர்டர் பண்ண போகிறீங்கன்னு சொன்னால் கட்டாயம் வந்து நீங்கள் உங்களுக்கு இன்னொரு ஆப்ஷன் வந்து டராஸ் தான். டராஸில் வந்து பார்த்தீங்கன்னா விலை கொஞ்சம் அலி எக்ஸ்பிரஸ் 2000 1000 இப்போ ஒரு 15,000 பொருள் ஒரு 16-17 வரும். அந்த மாதிரி விலை டிஃப்ரெண்ட் இருக்குது தான். ஆனால் வந்து டராஸ் பெஸ்ட். ஏன்னா நான் வந்து டராஸ்லாம் நிறைய காலமாக ஆர்டர் பண்ணி எல்லா பொருளும் பண்ணி வச்சுக்கேன். ஆனால் டராஸில் என்ன ஃபாஸ்ட்டாக 3 நாள் 4 நாளைக்கு
குள்ளே வந்து சேர்ந்துடும் உங்களோட பொருட்கள். அந்த ஃபாஸ்ட் டெலிவரி இருக்குது, அதை விட கஸ்டமர் சப்போர்ட் இருக்குது, அதை விட செக்யூரிட்டியாக இருக்குது உங்களோட பேமெண்ட் எல்லாமே. கேஷ் ஆன் டெலிவரி நிறைய இதுக்கு இருக்குது, அப்படி நிறைய நல்லது இருக்குது. ஆனால் விலை தான் கொஞ்சம் நீங்கள் விலையே பார்க்க மாட்டேன். நீங்கள் வெயிட் பண்ணணும்ன்றா இல்லை AliExpress சொல்லலாம். ஆனால் இப்போதைக்கு நீங்கள் பயப்படுறீங்க ஆர்டர் பண்ணாண்டா என்ன என்ன நிலைமை இன்னும் ஃபைனலாக ஒரு முடிவு சொல்லலை என்ன நடக்க போகணுன்ட்டு. அது அப்படி வந்து நியூஸ் வந்தால் நான் உங்களுக்கு அதை உங்களோட ஷேர் பண்ணுறேன். இப்போதைக்கு நீங்கள் ஆர்டர் பண்ணுறேன்டா டெராஸில் ஆர்டர் பண்ணால் உங்களுக்கு நல்லது. அது வந்து தான் சிறந்த ஆப்ஷன் இப்போதைக்கு இருக்குது. தேமுவும் நிறைய பிரச்சனைகள் போய் கொண்டிருக்கு. தேமுவையும் நம்ப வேண்டாம். நம்ப வேணாம்னு சொல்கிறது மீன் என்னால் என்ன சொல்ல ஒரு உறுதியாக சொல்ல முடியலை. ஏன்னா அது சில பேருக்கு லேட் ஆகுது, சில பேருக்கு வருது, அந்த மாதிரி இருக்குது. அதால் டெராஸ், ஏன்னா டெராஸ் வந்து லோக்கல்லே நிறைய வாரஹவுஸ் இருக்கிறதால நிறைய வெர்டிஃபை செல்லர்ன்னு இருக்கும். அது இருக்கிறதால நீங்கள் டெராஸை நம்பி ஆர்டர் பண்ணி இப்போதைக்கு நீங்கள் டெராஸில் ஆர்டர் பண்ணலாம். கொஞ்சம் வெயிட் பண்ணி இருங்க, சிச்சுவேஷன் என்ன மாதிரி இருக்குன்னு பார்த்துட்டு அதுக்கு பிறகு நீங்கள் வந்து AliExpressல ஆர்டர் பண்ணுறதோ இல்லையோட முடிவெடுக்கலாம். அதை நான் உங்களுக்கு தெளிவாக அது வந்தால் பிறகு உங்களுக்கு அதுக்கு அந்த சம்மந்தமான நியூஸை வந்து இதுக்குள்ளே அப்லோட் பண்ணுவோம். அதுக்காக இந்த சேனலில் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சாதான் இப்படியான விஷயங்கள் வந்து உங்களுக்கு வந்து உடனே வரும். சரி, நாங்கள் ஒருக்கா போயிருக்க பார்ப்போம் என்ன மாதிரி ஒருக்கா போய் நடந்து போய் பார்ப்போம் என்ன மாதிரி இருக்குது, இதெல்லாம் உண்மையாகவே அப்படி இருக்குதான்றதுக்கா போய் பார்ப்போம். இதுதான் AliExpress சைட்டு. இப்போ பார்த்தீங்கன்னா முதலாவது நான் ஆர்டர் பண்ண பொருள் எங்கே இருக்குன்னு பார்ப்போம். நான் ஒரு மைக்கும் ஒரு இதுவும் ஆர்டர் பண்ணேன். ரைட்டில் போய் பார்த்தீங்கன்னா இந்த பாருங்க, யுவர் பேக்கேஜ் அரைவ் அட் ஏர்போர்ட் வெயிட்டிங் டிரான்சிட். இப்படியே எத்தனை 26ஆம் தேதி வந்தது, இன்றைக்கு 7ஆம் தேதி ஆயிடுது. அப்படியே வெயிட் பண்ணி கொண்டு இருக்கிறோம். இது எப்போ வரும்னு தெரியலை. இந்த பாருங்க இதில் போட்டிருக்கு டெலிவரி 11ஆம் தேதி 18ஆம் தேதிக்கு உள்ள டெலிவரி பண்ணுவாங்கன்ற மாதிரி போட்டிருக்காங்க. ஒருத்தர் தான் பார்க்க வேண்டும். இதே மாதிரி 2 இன்னொரு பொருள் மைக்கும் ஒரு இதுவும் பண்ணேன். அது வேற விட்டு உங்களுக்கு அது என்ன மாதிரி என்று காட்டுறேன். மற்றது நான் சும்மா ஒரு பொருளை ஆர்டர் பண்ணுவோம், ஏதாவது சும்மா ஒரு பொருள். ஓகே, இந்த செருப்பை பார்ப்போம். இந்த சாண்டில் பார்த்தீங்கன்னா இந்த சாண்டில் வந்து 2194.82. இதை பாருங்க, ஷிப்பிங் ஃபீஸ் இந்த 14,700 சொச்சம். கடவுளே, 14,700 சொச்சம். இல்லை வைணாவை கொடுத்து போய் பார்த்தோங்க 16 மொத்தம் முடியும். இது ஷிப்பிங் ஃபீஸ் 14, செருப்பு நகையில் 2000. பார்த்தீங்களா, இதை தான் நான் முதலே சொல்லியிருந்தேன். உண்மையாகவே அந்த மாதிரி தான் இருக்குது. இந்த கிளாஸை போய் பார்ப்போம். சரி, இந்த சாம்சங் சார்ஜரை போய் பார்ப்போம். இது வந்து 1000 ரூபா போட்டிருக்கு. இந்த பாருங்க, ப்ரீ ஷிப்பிங் எபோவ் 3000. இப்படியான அந்த சாய்ஸ் அண்ட் ஒரு சொன்னேன், அந்த AliExpress கமிட்மெண்ட் இருக்கு சாய்ஸ். இந்த இடத்துல வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா 3300 வந்து ஃப்ரீ ஷிப்பிங் கொடுக்குறாங்க. ஆனால் வந்து 1000 ரூபாய்க்கெல்லாம் கொடுக்க மாட்டாங்க. அதுதான் அந்த அதில் அவர் மினிஸ்டர் சொல்லியிருந்தவர், நீங்கள் சின்ன சின்ன பொருளாக வேண்டிய ஒரு 200, 300, 500 பொருள் வேண்டிய அதுக்கு ஃப்ரீ ஷிப்பிங் பெறும்போது அது அவங்களுக்கு கஷ்டமாக இருக்கிறதால இப்படி ஒரு ஏதாச்சும் கொண்டு வந்திருக்காங்க. இந்த பாருங்க 1000 ரூபா. இப்போ நான் பையை கொடுத்தேன்டா, எனக்கு வந்து ஷிப்பிங் ஃபீஸ் 600 பரவாயில்ல, 1650 ரூபா வருது. இது பரவாயில்ல. பார்த்தீங்களா, இப்போ எல்லாத்துக்கும் இல்லை, சில பொருட்கள் தான் இந்த பிரச்சனைக்கு. எல்லா பொருட்களுக்கும் இந்த பிரச்சனை இல்லை. இப்போ நீங்கள் பார்த்தாலே விளங்கியிருக்கும், சில பொருட்களுக்கு அதன் இடம் எங்கேருந்து வருது அதை பொறுத்து தான் அது மாறும். ஷிப்பிங் அந்த டேக்ஸ் அதை பற்றி மாறும். சில பொருட்களுக்கு பார்த்தீங்கன்னா டேக்ஸ் இல்லாமல் வேணலாம். பார்த்தீங்களா, அந்த செருப்புக்கு வந்து நாங்கள் 2000 செருப்புக்கு 14,000 பார்த்தீங்களே, அதுதான் அதெல்லாம் ரொம்ப மோசம். 14,000 கொடுத்து வேணலாம், இந்திய வேறு செருப்பு வேண்டலாம் 1000, 1500 ரூபாய்க்கு. இதுதான் இந்த வீடியோவில் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குமென்னு நம்புகிறேன். இந்த வீடியோவை பிடிச்சிருந்தா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணி கொடுங்கள். ஃப்ரெண்ட்ஸுக்கும் அனுப்புங்க. இது என்ன மாதிரி முடிவுக்கு வருது, இந்த AliExpress பிரச்சனையை பற்றி நியூஸ் வந்தால் உடனுக்குடன் உங்களோட அப்ளை பண்ணுவேன். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருங்க. நன்றி, வணக்கம்.